ஹாய் சகோஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்? நம்ம அஷ்டபத்த ட்ராமாவோட அடுத்த எபிசோடை பற்றி தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் என்ன ஆச்சுன்னா, நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு ஹீரோ கொல்லணும் அப்படிங்கிற ஆர்டரை கொடுத்துட்றாங்க. அதனால் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி போய் இருந்தவ இப்போ ஹீரோ கொல்றதுக்காக முடிவெடுத்துட்டு கன்னோட அவன் ஒரு இடத்துக்கு இன்வைட் பண்ணுறா. அந்த நியூஸ் போய்ட்டு நம்ம ஹீரோக்கிட்டையும் போய் சேருது. அவனுக்கு ஆல்ரெடி நியூஸ் கிடச்சிருச்சு. அவங்க டீம் வந்துட்டு ஹீரோ கொல்ல பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்த அவன் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டான். அவனோட ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறான்னா, நீ எனக்கு போவேணாம், அவன் என்ன பிளான் பண்ணியிருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது, அது ஆல்ரெடி நாங்கள் ஃபஸ்ட்டு மீட் பண்ண இடம் தான், அந்த இடத்துக்கு தான் என்னை இன்வைட் பண்ணியிருக்கா, அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவும் அங்கே கிளம்ப பார்க்குறான். ஆனால் அவன் கூட இருக்கிற அந்த பாடி கார்டு என்ன பண்ணுறான்னா, ஹீரோயினை ஒரு சந்தேக பார்வையோட தான் பார்க்குறான். அதனால் ஃபாலோ பண்ணி அவனும் போகிறான். அங்கே பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு ஒரு சிகப்பு கையில் கட்டுற கயிறு மாதிரி ஒன்று வாங்குறா. அது கையில் கட்டுறது கிடையாது, அங்கே இருக்கிற மரத்தில் வேண்டிக்கிட்டு கட்டுற மாதிரி. ஹீரோயினோட ஃபஸ்ட்டு மீட் அங்கே தான் நடந்திருக்கும். ஹீரோ நொண்டிட்டு வருவான். அப்போ ஹீரோயினே வாண்டடாக வந்துட்டு உன் காலுக்கு என்ன பிரச்சனை, ஏன் அப்படி நொண்டி நடந்துட்டு இருக்கிற, உன் பேரண்ட்ஸ் எங்கேயும் இல்லையா அப்படிங்கும்போது, இல்லை நாங்கள் தனியாக தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அந்த மரத்தில் கட்டுற கயிறை இவ வாங்கி கொடுத்து அதை மரத்தில் கட்டு, நீ போயிட்டு சேஃபாக தைரியமாக போவ வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி இங்கே தான் ரெண்டு பேரும் மீட் பண்ணியிருப்பாங்க. அதை யோசிச்சுக்கிட்டே அப்படியே அங்கே ஹீரோ வந்து நிற்க, அதே கயிறை அங்கே வேற பேசி வாங்கிட்டு இருக்கா ஹீரோயின். அதுவும் 50% டிஸ்கவுண்ட்டில் கேட்டுட்டு இருக்கிறா. ஆனால் அவன் தரவே முடியாது. இங்கே எத்தனை லவர்ஸ் வந்து தெரியுமா கட்டிட்டு போகிறாங்க அப்படின்னு ஹீரோ வந்த உடனே, இப்போ இந்த கயிறை எனக்கு ஆஃபர் பண்ணினா எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அந்த கயிறை வாங்கிட்டு இந்த இடத்துக்கு என்ன எதுக்கு வர சொன்னேன், இந்த இடம் உனக்கு ஞாபகம் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், ஒரு சில விஷயத்தை பற்றி பேச இங்கே தானே கூப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த மரத்தில் கொண்டு போயிட்டு கயிறை கட்ட சொல்லும் போது, அவங்க பாஸ்ட் லைஃப்பில் எப்படி கயிறை கட்டினாங்களோ ரெண்டு பேரும் சேர்ந்து, இங்கே நிறையா லவ்வர்ஸ் வந்துட்டு கயிறு கட்டிட்டு போவாங்க. அவங்களோட முடிவும் அவங்களோட ஆரம்பமும் இங்கே தான் இருக்கும். அவங்களோட லவ்வும் இங்கே கட்டியிருக்க கயிறு மாதிரி என்றைக்குமே பிரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு, இப்போ ப்ரெசென்ட்டில் பார்க்கும்போது இதை வச்சு நீ என்கிட்ட என்ன எதிர்பார்க்குற அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்குறான். அவன்கிட்ட வந்துட்டு எதையுமே எதிர்பார்க்கல, நான் வந்துட்டு நம்ம ரெண்டு பேரும் அவுட் போகணும், டின்னர் போகணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். ஆனால் ஒரு டவுட்டோட தான் சொல்கிறான். அங்கே கட் பண்ணி நம்ம க்ரஷ் பொண்ணை தான் காமிக்கிறாங்க. அவங்க வருவாங்கன்ட்டு அந்த மெய்டு பயபுள்ள வேற அந்த பொண்ணுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கு. நேற்று நைட்டு ஃபுல்லாக எங்கே போனீங்க, உங்களை எல்லாமே நான் தூங்கவே இல்லை தெரியுமா, இந்த இடத்துலையும் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஹீரோவுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு அப்படின்ட்டு அந்த நேரத்தில் தான் வந்துட்டு இந்த பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு போகிறாங்க. அதுவும் நம்ம ஹீரோயின் அனுப்பின லெட்டர் அப்படின்ட்டு அதை கடுப்பாகி மெய்டு இதெல்லாம் நீங்கள் போய் கொடுக்கணுமா இருக்கும்போது, ஏதாவது பர்சனலாக இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணை எடுத்துகிட்டு போகிறா. எடுத்துகிட்டு போனது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு மறுபடியும் வெளியில் சுற்றி பார்க்க போகணும், நம்ம கற்றுக்குட்டி பயப்புலையே பார்க்க போகணும் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது மைடு பயப்பில் கேட்குறா, உங்கள் போக்கே சரியில்லையே, ஒரு மாதிரி இருந்துட்டு இருக்கீங்க, என்ன ஆச்சு, நேற்று நைட்டு ஏதோ சம்பவம் எதுவும் நடந்துச்சா அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் நடக்கவே இல்லையே, ஏன் வெளியில் போய் சுற்றி பார்க்கக்கூடாதா அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேரும் வெளியில் காரில் கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும்போது அங்கே ஒரே கூட்டமாக இருக்குது. டிரைவர் இறங்கி போயிட்டு, இங்கே என்ன இவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ தான் ஒரு விஷயம் அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, அந்த இப்போ லாஸ்ட் டைமில் க்ரஷ்ஷை வந்துட்டு ஒரு லேடி வந்துட்டு போதை மருந்து கொடுத்து தப்பாக யூஸ் பண்ண பார்த்தாங்கல்ல, அந்த குரூப்பை மொத்தத்தையுமே அடித்து நவுத்தி நம்ம கற்றுக்குட்டி கைது பண்ணிகிட்டு இருக்கான் போல் அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே. இதை பார்த்த உடனே அவள் ஒரு மாதிரி அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுறா. ஏன்னா நமக்காக தானே இவ்வளவும் பண்ணுறான், நம்ம அந்த நிலமையில இருந்ததால தானே இப்போ இத்தனை பொண்ணுங்களை காப்பாற்றிருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துட்டு நம்ம கற்றுக்குட்டி மேலே க்ரஷ் பிள்ளைக்கு வருது. நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தது இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேரணுங்கிறதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க லவ் டெவலப் ஆகிட்டே இருக்குது. நம்ம ஹீரோயினோட லவ் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப் ஆகிட்டே இருக்குது. டே மாசா அப்படின்னு நம்ம கற்றுக்குட்டி வெளியில் வந்துட்டு, இனிமேல் எந்த ஒரு பொண்ணையும் இப்படி ஏதாவது பண்ணுனா உன்னை தூக்கி உள்ளே போட்டுருவேன், இவரை பிடிச்சிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த லேடியை மிரட்டிட்டு இருக்கும்போது, இந்த க்ரஷ் பாய்க்குள்ளே வந்துட்டு, நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா அப்படிங்கும்போது, நீங்கள் எங்கே நைட்டு சேஃபாக போயிட்டீங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது, அதான் நைட்டு நீங்கள் சேஃபாக பார்த்துட்டீங்களா, காலைல நான் பத்திரமா போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது மெய்டு பயப்புல, நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரியே கேட்குறா. ஒன்றும் தெரியாத மாதிரி. உண்மையிலேயே அவளுக்கு ஒன்றும் தெரியாதுதான். எனக்கு க்ரஷ் பொண்ணு நம்ம கற்றுக்குடி கையில் இருக்கிற காயத்தெல்லாம் பார்த்த உடனே, என்ன இப்படி காயமாக இருக்குது, அப்படி என்ன ஆச்சு அப்படிங்கிறப்ப, உள்ள ஒரு 10 பேர் வந்து எங்கேயும் போராட்டா மாதிரி எடுத்துட்டேன், அதனால வந்து ஒரு வீர தழுவுதா, இதெல்லாம் பார்த்து நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த கெட்ட லேடி ஒரு லேடி இருக்காங்களா, அந்த பொண்ணுங்களை வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க, அந்த லேடி வந்துட்டு நம்ம கற்றுக்குடியை மறுபடியும் வந்து அட்டாக் பண்ண வர்றப்ப, நம்ம க்ரஷ் போயிட்டு தட்டுக்கலான்னு போய் அவள் போயிட்டு தூணில் இடிச்சிக்கிட்டு ஷோல்டரில் அடிபட்டுருது. அசால்ட்டாக நம்ம கற்றுக்குட்டி தப்பிச்சிட்றான். இதுக்கு எதுக்கடா இவ்வளோ பில்டப்புங்கிற மாதிரி ரிஷ் பயப்புலைக்கு அசிங்கமாக போயிடுது, என்னடா தூணோட போயிட்டு பாக்ஸிங் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு உடனே அவன் பார்த்துட்டு அடிச்சுட்டு, ஐயோ உங்களுக்கு எதுவும் ஆகலையே அப்படிங்கும்போது உடனே அப்படியே தாங்கி பிடிக்கிறத பார்த்தோன்னே எதுவுமே ஆகலை, இருந்தாலும் மயக்கம் போட்டுருவோம், இதை விட்டால் இவன் கூட இருக்கிற சான்ஸ் கிடைக்காது அப்படின்ட்டு டொபுக்குன்னு மயக்கம் போட்டுறா. சும்மாவே நம்ம மெய்டு இந்த பிள்ளைக்கு ஏதாவதுனா கத்துவா கதறுவா, இப்போ மயக்கம் போட்டு வேறு வந்துட்டு இருக்காளா, அவள் சும்மா இருப்பாளா, உங்களால் தான் மயக்கம் போட்டா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவன் அவளை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போக தான் பார்க்குறான்.
அங்கே கட் பண்ணி நம்ம ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. அடுத்து எங்கே கூப்பிட்டு போயிருக்கானா, அந்த ஜாப்பனீஸால் பாதிக்கப்பட்டு அனாதையான பிள்ளைங்களை பார்க்க வந்துட்டு நம்ம ஹீரோயின் கூப்பிட்டு போயிருக்கா ஹீரோவை. அங்கே இருக்கிற குட்டி பசங்க எல்லாருமே, நீங்கள் இவ்வளோ நாள் கழிச்சு வந்தது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அப்பப்போ வந்து எங்களை பார்த்துட்டு போங்க அப்படின்ட்டு அந்த பசங்க சொல்லவும், அந்த பசங்களை பார்த்துக்கிற பாட்டி சொல்லவும், ஆக மொத்தத்தில் ஹீரோயின் ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறது ஹீரோவுக்கு நல்லாவே தெரியுது. அப்போ ஒரு குட்டி பையன் ஓடி வந்துட்டு ஹீரோ வச்சிருக்க கன்னை தொட்டு பார்த்து, இது உண்மையான கன்னா அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோயின் நைஸாக போய் அந்த கன்னை எடுக்கலாம் அப்படின்னு போகிறப்ப அவனோட அசிஸ்டன்ட் இருப்பான்ல, அவன் ஹீரோயினை பார்த்து கன்னை நீட்ட ஆரம்பிச்சிடறான். எதுக்கு இப்போ இந்த கன்னை நீங்கள் எடுக்க வந்த அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது, இல்லை அந்த குட்டி பையன் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டான், அவன் எடுத்துக்கிட்டு ஏதாவது பண்ணிடுவான்னு தான் எடுக்க வந்தேங்கிறப்ப, ஒரு ஆஃபீஸரோட கன்னை இப்படி இரிஷன் இல்லாமல் தரக்கூடாது, அதை என்னைக்கு ஞாபகம் வச்சுக்கோ, இல்லைனா உன் உயிருக்கு தான் ஆபத்து அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வான் பண்ண, அந்த குட்டி பையன் வந்துட்டு, நான் வளர்ந்து உங்களை மாதிரி தான் ஆகணும், இந்த மாதிரி யூனிஃபார்ம் போட்டு இந்த மாதிரி கெத்த கன்று வச்சுக்கிட்டு எங்களை கொடுமைப்படுத்தின சாம்பியன்ஸை நானும் கொடுமைப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோ ஒரு விஷயம் சொல்கிறான், நீ ஒரு வேலையை நேசிக்கிற அப்படின்னா அந்த வேலையை நேசிக்கணும், இந்த வேலைக்கு வந்ததால் நான் ஒருத்தங்களை கொடுமைப்படுத்துவேன், பழிவாகுவேன் அப்படின்னு யோசிக்கவே கூடாது. முதல் விஷயம், ஒரு வேலைக்கு வந்தால் அந்த வேலையில் தப்போ ரைட்டோ எந்த பக்கம் நியாயம் இருக்கோ அந்த பக்கம் தான் நீ நிற்கணும். கொடுமைப்படுத்துறதுக்காக மட்டுமே இந்த வேலைக்கு வந்தீங்கன்னா அது உனக்கு ஃபுல் மன நிம்மதியை தராது அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸை பண்ணி அனுப்பிச்சிடும்போது ஹீரோயினுக்கு ஷாக்காக இருக்குது, இவன் நல்லவனா கெட்டவனா அப்படின்ட்டு. அப்போது வந்துட்டு ஹீரோயின் ஒரு விஷயம் சொல்கிறா, இவங்கெல்லாம் யாரால அனாதை ஏற்கப்பட்டாங்க, எல்லாம் அந்த ஜாப்பனீஸால் தான், ஆனால் இங்கே அந்த ஜாப்பனீஸை கொண்டு வரணும்னு நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, நீ என்கிட்ட சுற்றி வளைச்சி எதுக்கு வர அப்படிங்கிறது எனக்கு தெரியுது, உனக்கு தேவை அந்த லெட்ரு தானே, அந்த லெட்ரு நாளைக்கு அந்த வரப்போகிற ஆள் எங்கே வரப்போகிறாங்க அப்படிங்கிறது இதில் கரெக்டாக இருக்குது, நீங்கள் பண்ண நினைக்கிறத பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ அசால்ட்டாக கொடுத்துட்றான். இந்த இடத்துல எனக்கே ஷாக் ஆகிடுச்சு, ஒரு வேளை ஹீரோ அசால்ட்டாக கொடுத்துட்டானே அப்படின்ட்டு. இதுதானே ஹீரோனுக்கு தேவைப்படும், ஒரு அசோசியேஷன் எதிர்பார்க்கறது தான், அங்கேருந்து வரவங்களே இங்கே உயிரோட விடக்கூடாது, விட்டால் நிறைய பேர்த்த அனாதாக்கிடுவாங்க, ஆனால் அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோ அப்படிங்கிறது தான் அதுங்களோட கோவம். வெயிட் பண்ணி நம்ம கற்றுக்குட்டியோ நம்ம க்ரஷ் பயப்புள்ளையும் தான் காமிக்கிறாங்க. அந்த டாக்டர் வந்துட்டு நம்ம கற்றுக்குட்டிக்கு தெரிஞ்ச பயப்புள்ள போல், அந்த லேடி வந்துட்டு, அழகான பொண்ணுலாம் அடிபடலாமா, இப்படி எப்படிமா போய் இப்படி அடிபட்ட, நாளைக்கு ஒன்று ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க ஷோல்டரில் இருக்கிற கோட்டனை ஊற்றி அவங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல கற்றுக்குட்டி அதை கூட பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு திரும்பி நின்றுருப்பான். அவங்க ட்ரீட்மெண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவன் திரும்பியே பார்ப்பான். இப்போ உங்களுக்கு ஓகே தானே, வலி எதுவும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டி எதுவும் பிரச்சனையா இந்த பொண்ணுக்கு அப்படிங்கிறப்ப, இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெனிக்காயம் தான் லைட்டாக இருக்குது, நான் ஒரு மருந்து தரேன், அது கரெக்டாக போட்டால் எல்லாம் சரியாயிடும், ஏமா பக்கத்தில் இருக்கிற மீட்டு பொண்ணு நீ என் கூட வாமா, நான் மருந்தை உன்கிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு அந்த ஆண்டி கரெக்டாக வேலை பார்த்துட்டு போகிறாங்க. உடனே கற்றுக்குட்டி தூக்கி போட்டு, இங்கே பாருங்கள் நீங்கள் இப்படிலாம் சின்ன பிள்ளைத்தனமாக பண்ணிகிட்ருக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஏங்க நான் பண்ணது உங்களுக்கு சின்ன பிள்ளைத்தனமாக தெரியுதா இல்லை ஸ்டூப்பிட்டாக தெரியுதா அப்படிங்கும்போது, சேச்சா அப்படிலாம் நினைக்கலங்க, நீங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க, அந்த க்யூட்னஸில் நீங்கள் சாகசம் பண்ணும்போது ஏதாவது ஆகி போச்சுன்னா இந்த மாதிரி க்யூட்னஸை நான் பார்க்கவே முடியாதுங்க அப்படிங்கிற மாதிரி கற்றுக்குட்டி எக்ஸ்ட்ரா 2-3 பிட்டை போடுறான். அப்படி போடும்போது, அப்படியா நான் வந்துட்டு அந்த நேரத்தில் உங்களை காப்பாற்றணும்னு மட்டும்தான் நினச்சேன் அப்படின்னு இவங்க அடுத்த கட்டத்துக்கு பேசலான்னு போகும்போது நீடு பைபிளை குறுக்க வந்துட்டு, மாத்திரை வாங்கிட்டேன் மேடம், ஆமாம் இங்கேருந்து கிளம்பலாமா அப்படின்னு கூப்பிடுது. செம்ம கடுப்பாயிட்டு இருக்கும்போது, ஆமாம் உங்களுக்கு ரொம்ப பசிக்குதா அப்படிங்கிற மாதிரி மேடி கேட்கும்போது, ஆமாம் அப்படின்னு உடனே கத்திக்குட்டி, ஓ உங்களுக்கு ரொம்ப பசிக்குதா, ஆமாம் ஏன் இல்லை நான் அவங்க கூட டின்னர் போகலான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லும்போது, வெயிடு பயப்புல, ஐயோ அதெல்லாம் ஒத்துக்காதீங்க என்னோட எஜமானிக்கு அதெல்லாம் ஒத்துக்காது அப்படின்னு சொல்லும்போது, இல்லையே நான் வரேன் அப்படின்னு சொன்னோன்னே அவன் ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணிட்டு போகிறான், கண்டிப்பாக நீ அங்கே டின்னருக்கு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக மொத்தத்தில் கற்றுக்குட்டி க்ரஷோட லவ் அடுத்த கட்டமாக போயிட்டே இருக்குது. ரியல் பேரை விட இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற பேர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா 2 பேருமே 2 ஜானர். ஹீரோயினும் அவங்களோட டீம் எங்கே இருக்காங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்காங்க. அவங்க எதிர்பார்த்த ஆள் அங்கே வருவாங்க, அவங்கள போட்டு தள்ளிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி கவர்னர்கிட்ட இந்த மாதிரி ஹீரோ ஃபைலை அங்கே கொடுத்துட்டான் அப்படிங்கிற விஷயத்த எல்லாமே சொல்லியிருப்பாங்க. அந்த ஆள் கடுப்பாயிட்டு, ஆக மொத்தத்தில் ஹீரோ எனக்கு எதிராக வேலை பார்க்குறானா, இதுக்கு ஒரு முடிவு கட்டு அப்படின்ட்டு அந்த ஆள் கற்றுப்பான். அதே நேரம் இங்கே ஹீரோயின் கிட்ட அந்த அவங்க அசோசியேஷன்லேருந்து ஹீரோயின் மேலே நம்பிக்கை இல்லாதமாக ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, அவங்க வந்துட்டு நான் அவனை நம்பலாமா, ஏன்னா இது அவனாக கொடுக்குற ஆள் கிடையாது அப்படிங்கிறப்ப நான் அவனை நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. அதே மாதிரி அந்த வெர்சன் வந்தோடனே எல்லாருமே சுடுறாங்க. ஆனால் யார் கையிலையுமே சிக்காமையும் கையில் சிக்காமையும் எஸ்கேப் ஆகி போகிறப்ப கரெக்டாக ஹீரோயின் கன் பாயிண்டில் பிடிச்சி அவனை நிப்பட்டி வச்சிடறா. அந்த நேரத்தில் ஒரு கார் குறுக்க வரும் பாருங்களேன், யாருன்னா நம்ம ஹீரோ தான். ஆக மொத்தத்தில் பிளானை இவங்ககிட்டையும் கொடுத்துட்டு இவங்க கண்ணு முன்னாடியே அந்த ஆளை காப்பாற்றி கூப்பிட்டு போகிறது தான் ஹீரோட பிளானு. அங்கே ஹீரோவை பார்த்த உடனே இவன் சுடாமல் அப்படியே நின்றுடுறா. அவன் ஹீரோ அசால்ட்டாக வந்துட்டு அந்த ஆளை கூப்பிட்டு போயிடுறான்.
இதை பார்த்து அந்த அசிஸ்டன்ட் லேடி நான் நினச்சேன் இப்படி தான் நடக்கும்னு நினச்சேன். அவனா அந்த லெட்டர் கொண்டாந்து கொடுக்கும்போதே நினச்சேன், நீ ஏன் அவனை சுடாமல் விட்ட, உன் பழைய காதலால் சுடாமல் விட்டியா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டுட்ருக்க. உடனே ஹீரோயின் போயிட்டு ஹீரோக்கு தான் கால் பண்ணுறா. அப்போ ஹீரோட ஃப்ரெண்டு தான் எடுத்து, அவள் இங்கே இல்லை, அந்த ஒருத்தங்க இன்வைட் பண்ணிவிட்டு அவங்க ஜாப்பனீஸ் ஹோட்டலில் கொண்டு போய் வச்சுருக்கான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, ஆக மொத்தத்தில் எங்கே இருக்காங்கன்னு தெரியக்கூடாது அப்படிங்கிறது தெளிவாக இருக்காங்க. அங்கே பார்த்தா ஹீரோ கூப்பிட்டு வந்தாலும் ஒரு ஆள், உங்ககிட்ட நாங்கள் ஒரு சில பிஸ்னஸ் பண்ண தான் வந்தோம், இங்கே நிறைய பிரச்சனை இருக்குது, புரட்சிக்காரங்க இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் என்ன கன் பாயிண்டில் நிறுத்தினால ஒரு பொண்ணு, அவளை 100 பீசஸாக நான் வெட்டணும், எப்படியாவது அவளை கண்டுபிடி அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்ல, அது யாருன்னு தான் நம்ம ஹீரோக்கு கரெக்டாக தெரியுமே. ஆக மொத்தத்தில் என் ஆளை கூறு போட தான் நீ எங்கேருந்து வந்திருக்கிய அப்படிங்கிற மாதிரி அவன் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கிறான். ஹீரோ நேராகவே ஹீரோ இருக்கிற இடத்துக்கு தேடி கரெக்டாக வந்துடுறா. அங்கே அது ஹீரோட அசிஸ்டன்ட் வந்துட்டு உள்ளே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, இது எனக்கும் உனக்கும் இருக்கிற டீலிங், நடுவில் குறுக்க யார் வந்தாலும் நான் பாட்டு சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த வந்த ஜாப்பனீஸை போட்டு தள்ளுறதுக்காக முகமுடி போயிட்டு நிற்கிறா. அங்கே இருக்கிறவனோ ஹீரோனை துண்டாக வெட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவ தான் வரா அப்படிங்கிறது ஹீரோக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஆனால் உள்ளே இருக்கிறவன்ட்ட சமாளிக்கணும்ல, இல்லைனா பெரிய பிரச்சனை ஆகிடும்ல. அதனால் வெளியில் வந்து உன்கிட்ட நான் தனியாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாப்பனீஸ்காரன்ட்ட போயிட்டு, நான் ஒரு முக்கியமான வேலையாக இருக்கேன், ஒரு 5 நிமிஷம் மட்டும் டைம் கொடுங்க அப்படின்னு ஹீரோனை தனியாக அழைச்சிட்டு போயிட்டு, இப்போ எதுக்கு இங்கே வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க, நீ என்னை வச்சு கேம் ஆடினியா என்ன? நான் உன்னை வச்சுலாம் உனக்கு கேம் ஆடுறது இல்லை, எனக்கு வேணும்னே தான் அந்த திட்டத்தை கொடுத்துருக்கேன், அவன் எங்கே வந்து இறங்குவான் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் அவனுக்கு பண்ண விஷயத்துக்காக நீ எனக்கு இப்போ ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ரிவெஞ்ச் எடுத்தது எனக்கு மட்டும் இல்லை, மொத்தம் ஜாப்பனீஸ் இங்கே கொண்டு வந்து இங்கே ஒவ்வொரு குழந்தையும் அனாதையாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். நான் தான் உன்கிட்ட தெளிவாக சொன்னோம்ல, அந்த ஜாப்பனீஸ் கம்பெனி இங்கே வந்து இங்கே எவ்வளோ பிரச்சனை ஆகும், அதனால நமக்கு எவ்வளோ ப்ராப்ளம் வரும் அப்படின்ட்டு, உன்னோட சுயநலத்துக்காக நீ இப்படி என்னையும் சீட் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, நீ 5 வருஷத்துக்கு முன்னாடி சீட் பண்ணதை விட இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் மணி பவர் இதுதான் இப்போ எனக்கு முக்கியம், அதனால உன்னோட பழைய லவ் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிட்டேன், நீ ஜெலஸ் ஆகி என்னை நம்பிட்ட, அவ்வளோதான், மற்றபடிலாம் உன் மேலே எனக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, உண்மையாகவே நான் கேட்குறேன், என் மேலே உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நம்ம பழைய லவ் உங்ககிட்ட இல்லை, அப்படி இருந்தும் பழி வாங்கணுங்கிற பேரில் நீ என்னை ஒவ்வொரு டைம் நீ லவ் பண்ணிட்டு தான் இருந்திருக்க, அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியல, நீ ஏன் நம்மளுக்கே துரோகம் பண்ணுற? இது எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை அவங்க கொண்டு போய் முடியும் தெரியுமா? இங்கே பாரு, இங்கே மற்றவங்க வாழ்கிறாங்க சாகுறாங்க அதெல்லாம் முக்கியம் கிடையாது, நான் பண்ணுற ஒரு விஷயம் இது எனக்கு நல்லதாக அமையணும் தான் நான் பார்ப்பேன், ஏன் மற்றவங்களுக்கு நல்லதாக அமையணும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நீ இது இல்லவே இல்லை அப்படிங்கும்போது, ஆமாம் நீங்கள் பாட்டுக்கு வருவீங்க, என் வாழ்க்கையை ட்விஸ்ட் பண்ணி விடுவீங்க, ஆனால் நான் நல்லவனாக மட்டும் இருக்கணும், நீங்கள் திரும்பி வரும்போது லவ் பண்ணணும், இதெல்லாம் நடக்கிற காரியமா? நீ ரொம்ப கீழே இறங்கி வந்துட்டு அப்படின்னு சொல்லும்போது, நீ முதல்ல ஸ்டெப்பை விட்டு கீழே இறங்கிப்போ பார்த்து அப்படின்னு சொல்லி அவளை நல்லா ரிவெஞ்ச் பண்ணி அனுப்பிச்சி விட்றான். அவள் அப்படியே கண் கலங்கிடுறா, அப்போ என்னை வச்சு நீ இவ்வளவும் ப்ளே பண்ணியிருக்கியா அப்படின்ட்டு, நீ என்னை வச்சு ப்ளே பண்ணும்போது நான் உன்னை வச்சு ப்ளே பண்ணுறதுல தப்பே கிடையாது அப்படின்ட்டு அவளோட மனசை உடச்சி அங்கே அனுப்பிச்சி வச்சுட்டு உள்ளே போனால் அந்த ஜாப்பனீஸ்கார, நான் இங்கே வர்றதுக்காக ஒரு பார்ட்டி வைக்கலான்னு இருக்கேன், அதில் நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னு ரெடி ஹீரோ ப்ரோக் ஃபீல்டில் இருக்கான். இவன் கூட சேர்ந்து வர நல்லா குடிச்சிருக்கான். அப்படியே தள்ளாடி ஸ்டெப்பில் நடந்து வரும்போது ஹீரோயின் ஃபீல் பண்ணி அழுதுட்டு போனது மட்டும்தான் ஹீரோட மைண்டில் இருக்குது. அப்படியே தடுமாறி எப்படியோ அவனை கொண்டு வந்து சேர்த்துட்றான் அவனோட பாடி கார்டு. அங்கே கட் பண்ணி கவர்னரை காட்டினா எப்படியோ ஹீரோ அந்த ஜாப்பனீஸை மீட் பண்ணிட்டான். இருந்தால் நம்மளோட கண்ட்ரோல் எல்லாம் அவன்கிட்ட போய்டும், அதை ப்ரோக் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் அங்கே கத்தில் அந்த ஆளுக்கு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்கா இல்லை நடிக்கிறானா அப்படிங்கிறது தெரில. தொப்பக்கட்டின்னு நீ இருந்து நம்ம கற்றுக்குட்டி பயபலியை கூப்பிட்டு என்னோட பொறுப்புகள்லாம் நீ தான் ஏற்றுக்கணும், அதை நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, எது பொறுப்புகளை நான் ஏற்றுக்கணும், நான் பார்த்துக்கணுமா? பெருசு உனக்கு என்னாச்சு? அதுக்கு தகுதியான ஆளே கிடையாது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இங்கே நிற்கிறாரு அவனோட பாதுகாவலர், அவருக்கு அந்த பொறுப்பை தூக்கி கொடுத்துரு. என்னடா லூசுத்தனமாக பேசிகிட்டு இருக்கிற, இந்த பதவியை எப்போ நான் அவனுக்கு தூக்கி கொடுக்க முடியும்? ஏன் தூக்கி கொடுக்க முடியாதா? இத்தனை வருஷமாக உனக்காக கஷ்டப்பட்டு எப்போ பார்த்தாலும் உனக்காக பொம்மை மாதிரி நின்றுட்டு இருந்திருக்காருல, நீ சொன்ன இடத்துல தான் போயிட்டு பிடிச்சிட்டு வந்திருக்காங்க, எத்தனை குற்றவாளிகளை பிடிச்சிருக்காங்க, கரெக்டான ஆள் தான் அப்படிங்கும்போது அந்த ஆள் பழத்தை எடுத்து அடிக்கிறாங்க. ஆனால் ஷார்ப்பாக பிடிக்கிறான் அந்த பழத்தை. இங்கே பாரு, நான் ஒரு விஷயம் சொன்னால் அது கரெக்டாக தான் இருக்கும், சும்மா பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காத, என்னால் தான் அந்த பொறுப்புகளை ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு போகும்போது கவர்னருக்கு ஹார்ட் அட்டாக்காக வருது. எனக்கு என்னமோ 2 எபிசோடாக லாவண்யா சிஸ்டரும் ஜெயந்தி சிஸ்டரும் நம்ம கவர்னரை போட்டு தாக்குனதுல தான் இந்த ஹார்ட் அட்டாக் வந்துச்சோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஹீரோ ட்ரிங்க் பண்ணிட்டு போனதில் தடுமாறி போகிறான். அங்கே இருக்கிற அவன் ஃப்ரெண்டு, என்ன பைபிள் என்றைக்குமே குடிக்க மாட்டான், இன்னைக்கு தள்ளாறிட்டு வரான் அப்படிங்கிற மாதிரி அவன் அஸ்டர்ட்ட கேட்கும்போது, அது அந்த மேடம் வந்திருந்தாங்க. காதல் வழின்னு இப்படி குடிச்சிருக்கானா, நான் போயிட்டு ஒரு கேமரா எடுத்துகிட்டு வந்துடுறேன். எதுக்கு? இல்லை இவனை இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை, விடிஞ்சதுக்கப்புறம் அவன் மூஞ்சி பார்த்து குடிச்சா இப்படி தாண்டா இருக்கும் அப்படின்ட்டு ஃபோட்டோ காட்டி இவனை வெறுப்பேற்ற தான் அப்படிங்கும்போது,
ஹீரோ செம்ம கடுப்பில் இருக்கான், ஹீரோயின் அப்படி ஹர்ட் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு. அது என்னமோ தெரிலங்க, என்னதான் முறப்பாக இருந்தாலும் வெறுப்பாக இருந்தாலும் தன் லவ்வரை ஹர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பசங்க மனசுடைஞ்சு போயிடுறாங்க. ஆனால் பொண்ணுங்க எவ்வளோதான் ஹர்ட் பண்ணாலும் கேஷுவலாக தெரியாத மாதிரி அப்படியே அசால்ட்டாக இருப்பாங்க. கேட்டால் எங்களுக்கும் ப்ரோக் ஃபீல் இருக்கும் அப்படின்ட்டு வெளியில் சொல்லிக்கிறது. வீட்டுக்குள்ளே போயிட்டு நல்லா பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி வெட்டிட்டு வெளியில் வந்து நான் சாப்பிடவே இல்லை, பட்னியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் குறிய வேண்டியது. இந்த மாதிரி ஹீரோவையும் ஆக்கிட்டாங்க, ஹீரோயினையும் ஆக்கிட்டாங்க. ஆக மொத்தத்தில் 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. என்னோட ஃபேவரட்டாக வந்துட்டு நம்ம கற்றுக்குட்டியும் கிறிஸ்ட் பைபிளை தான் இப்படி பண்ணாங்க. லவ் லெவலில் வேறு லெவலில் இருக்காங்க. நிமிதா சிஸ்டர், முருகானந்தம் ப்ரோ, கற்பகம் சிஸ்டர், கலைவாணி சிஸ்டர், ராவரிகா ரோஹித் சிஸ்டர், பிரேசன் ப்ரோ என்னோட வாய்ஸ் ரொம்ப மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த ப்ரோ கொஞ்சம் லாங் பிரேக் எடுத்துட்டேன், இனிமேல் அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லை. மிஸ் யூ ஸோ மச் ப்ரோ. பிஷா சிஸ்டர், ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ஜெயந்தி சிஸ்டர், எப்போவுமே உங்கள் கமெண்ட் எனக்கு ஸ்பெஷல் தான். லாவண்யா சிஸ்டர் நான் சொல்லியே ஆகணும். ஒரு எபிசோட நான் எந்த அளவுக்கு டீகோடிங் பண்ணுறனோ இல்லையோ, நீங்கள் பண்ணுற டீகோடிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் நீங்கள் எஃபர்ட் போட்டு கமெண்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. மொத்த லவ்வும் அன்பும் உங்களுக்கும் சேரும். பரமேஸ்வரி சிஸ்டர், மிஸ் யூ ஸோ மச் சிஸ்டர். டேஷ் ப்ரோ கண்டிப்பாக நான் கண்டினியூ பண்ணுறேன் ப்ரோ. பேபி ஜான்சி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் வீடியோ பண்ணி எக்ஸைட்மெண்ட் ஆகிறத விட உங்கள் கமெண்ட்ஸ் வச்சு எக்ஸைட்மெண்ட் ஆகிறது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். உங்ககிட்ட பேசுகிற மாதிரி அது ஃபீலை கொடுக்குது. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். சப்போஸ்